ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேமூர் கரைசல் வந்துட்டு எந்த வகையில் செடிக்கு பயன்படுத்தலாம், அதே மாதிரி அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே லாஸ்ட் டைம் இதை நான் யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது நம்ம எப்படி செடிக்கு வந்துட்டு வேர்கள் கொடுக்கலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம எப்படி ஸ்ப்ரே பண்ணி அந்த இலைக்கு இல்லை மேலே செடிகளுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம், அதோட நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். இது ஆக்சுவலாக என்ன மிக்ஸ் பண்ணணும், உங்களுக்கு தெரியும், அந்த செடிமெண்ட் வந்து அந்த டிஃப்ரென்சேஷன் தெரியுது. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி நம்ம 1:10 ரேஷியோவில் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் நல்லா குலுக்கி விட்டுட்டு ஒரு பக்கெட்டில் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதோ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே மிக்ஸ் ஆகிருக்கு. இது எப்படி நம்ம பக்கெட்டில் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி எந்த ரேஷியோவில் கலக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது ஆக்சுவலாக இந்த தேமூர் கரைசலை நல்லா குலுக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லு, அந்த புளிச்ச மோரோட ஸ்மெல் நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா திக்கான கரைசல் இது. இதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே இப்போ ஒரு பக்கெட்டில் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பெயிண்ட் பக்கெட்டு, பெரிய பெயிண்ட் பக்கெட்டில் முக்கால்வாசி தண்ணி இப்போ நிரப்பி வச்சுருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த தண்ணியை வந்து கலந்து விட்டு பார்ப்போம், எந்த அளவுக்கு நம்ம டைல்யூட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நல்லாவே டைல்யூட் ஆகிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம மர வேர்களுக்கு கொடுப்போம். ஸோ இதான் உங்களுக்கு சாண்டில் கலர் ஹைபிஸ்கஸ் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பேன், அந்த செடி தான் இது. இதுக்கு நம்ம சும்மா இப்படி லேசாக தண்ணி ஊற்றிடுவோம். சும்மா ஒரு மக்கோ இல்லை ஸ்மால் குவான்டிட்டி ஊற்றுங்க. ஏன்னா கீழே தண்ணி வேஸ்ட்டாக போகாமல் ஃபஸ்ட்டு எல்லா செடிக்கும் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்லை பெரிய செடிகளுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொடுக்கலாம். இது அடுத்தது வந்து இந்த பிங்க் ஹைபிஸ்கஸ் செடி, இதுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒன்றுத்துக்காக வந்துட்டு வேர் பகுதியில் நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிடலாம். இது அடுத்தது வந்து மருதாணி செடி. ஸோ நார்மலாக நம்ம ஊற்றுற மாதிரி இந்த மாதிரி ஒரு செடிக்காக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு வரணும். இப்போ அடுத்தது வந்து எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம், ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி அதோட இலைகளுக்கு எந்த அளவுக்கு நன்மை வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இருங்க, ஸ்ப்ரேயரில் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம அளவுன்னு பார்த்துக்கிட்டோன்னா இது வந்துட்டு 1:10 ரேஷியோ. ஸோ அது ஒரு மகு எடுத்தீங்க அப்படின்னா அது 10 மடங்கு தண்ணி கலந்து நம்ம ஊற்றணும். இப்போ ஸ்ப்ரேயரில் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரேயரில் இப்போதைக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன், இந்த தேமூர் கரைசல். இதை நார்மல் ஸ்ப்ரேயர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்ப்ரேயை வந்துட்டு எப்படி வேணால் அந்த செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். ஷார்ப்பாக வேணால் ஷார்ப்பு, இல்லைன்னா இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியும் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக இலைக்கு கீழே இலைக்கு மேலே எல்லாமே அது வந்து நீங்கள் தெளிச்சு விடணும். நல்லாவே நனைஞ்சிருக்கணும். முக்கியமாக செடி ஃபுல்லாக இந்த பட்ஸு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பூச்செல்லாம் வரும். ஸோ இது போட்டிங்கன்னா ஆக்சுவலாக பூச்சி தாக்குதல்லாம் இருக்காது. நல்லாவே உங்களுக்கு லீஃப் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இது கொடுக்காத இருந்தால் காலையில் மேக்ஸிமம் 7க்குள்ளே கொடுத்துருங்க. இன்னும் இங்கே வெயில் வரல. ஸோ அதனால் நான் வந்துட்டு காலையிலே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்திருக்கேன். இல்லைன்னா ஈவினிங் வந்து ஒரு 5:30 6க்கு மேலே ஒரு பொழுது சாஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இது கொடுங்க. அப்போ தான் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இது அந்த லீவ்ஸில் இருக்கணும். ஸோ வெயில் வரதுக்கு முன்னாடியே, டைரக்ட் சன்லைட் வரதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே அடிச்சிட்ருக்கேன், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே செடி நனைஞ்சிருக்கு. இது வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸ், மேக்ஸிமம் இல்லை 1 வீக்குள்ளேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த கரைசல் கொடுத்தோடனே நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும். இதோட நன்மைகள் பார்த்திங்கன்னா நிறைய துளிர் எடுக்கும். இந்த தேமூர் கரைசலில் அவ்வளோ சத்து இருக்குது. அந்த நுண்ணுயிர் பெருக்கம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இந்த டைரெக்டாக தண்ணி ஊற்றி வேர்கள் கொடுக்கும்போது
நல்ல எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு. மோரோவர் இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல. வீட்டில் ஏதாவது தேங்காய் வேஸ்ட்டாக போச்சு, இல்லைன்னா மோர் வந்து இல்லை தயிர் ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம், அது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதோட வீடியோவும் அடுத்தது நான் போடுறேன். லாஸ்ட் டைம் என்னால் எடுக்க முடியல. இந்த டைம் வந்து அந்த தேமூர் கசல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத வீடியோவும் நான் போடுறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன எப்படி ரிசல்ட் வருதுன்றதும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. இது யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லாவே எஃபெக்ட் இருந்தது. நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சது. ஹைபிஸ்கஸ் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா செமையாக வந்துட்டு எனக்கு எஃபெக்ட் இருந்தது. ஸோ நீங்களும் எனக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. இல்லை ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா எனக்கு இது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.